ஏன்னா இந்த சவுண்ட் ஹீலிங்கில் நைட்ரஸ் ஆக்சைடுன்னு ஒன்று இருக்குது. அந்த நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் கோயிங் டு த செல்ஸ் அண்ட் இட் இந்த பஃபிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த பஃபிங் எஃபெக்ட் அது கொடுக்குது செல்லுக்கு. அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா மனுஷனுக்கு புத்துணர்ச்சி வந்துடுது, அவனுக்கு ஞாபக சக்தி வந்துடுது, அவனுக்கு கவலைகள் நீங்குது, அவன் எடுத்துக்க வேலையை நல்லா செய்கிறான். புரிஞ்சிச்சா? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வருது. அதனால் அவனுக்கு என்ன பண்ணுது, அந்த இளமை மாறாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. புரிஞ்சிச்சா? நான் பேச போனால் சவுண்ட் ஹீலிங்கை நீங்கள் அனுபவிக்காமல் முடியவே முடியாது. சவுண்ட் ஹீலிங்கை தனியாக நான் ரேக்கி சேனல்ஸ்க்கு அவங்க கொடுக்க போகிறேன். ஏன்னா ரேக்கி படித்தவங்களுக்கு மட்டும்தான் நான் நிறையா கோர்சஸ் எடுக்கிறேன். அதை தவிர நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன்னா அது பேசிக் என்னை பொறுத்த வரைக்கும் ரேக்கி. ஏன்னா ராஜா கையை வச்சா அவ்வளோதான் அதில். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மற்ற இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இது எப்படிங்க நாங்களாம் சவுண்ட் ஹீலிங் படிக்க முடியாது அப்படின்னா, இந்த பாருங்கள், எங்களுடைய ராஜ்யத்தில் எங்களுடைய ஃபெடரேஷனில் ஒரு நீதி இருக்குது. இதை முதல்ல கற்றுக்கோங்க கண்ணுகளா, அப்புறம் அடுத்ததாக கற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம்.